திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை தொலைபேசி மூலம் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய நடிகர் விஜய் அவர்கள் 10 நிமிடங்கள் வரை உரையாடியிருக்கிறார். அப்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி ஆட்சிக்கு நிவாரண களப்பணிகளை குறிப்பிட்டு பேசிய நடிகர் விஜய் அவர்கள் இதற்காக தனிப்பட்ட முறையில் பாராட்டியிருக்கிறார். இதன் மூலம் சினிமா ஷூட்டிங், வெளிநாடு ட்ரிப் என பிஸியாக இருந்தாலும் தமிழகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அரசியல் கட்சி பிரமுகர்களின் செயல்பாடுகளையும் நடிகர் விஜய் அவர்கள் கூர்ந்து கவனித்து வருகிறார் என்பதும் தெரிய வருகிறது. இதனிடையேத்தான் தனக்கு நடிகர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வார் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத கனிமொழி அவர்கள் அண்மையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு அவர் நிவாரணப் பொருட்கள் வழங்கியதை சுட்டிக்காட்டி நன்றியும் பாராட்டும் தெரிவித்து உள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் தனது பிறந்தநாள் வாழ்த்தையை விழாவையே இந்த ஆண்டு ரத்து செய்வதாகவும் கூறியிருந்தார். திமுகவில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பலரும் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட சொல்லாத நிலையில் நடிகர் விஜய் அழைத்து வாழ்த்து சொல்லியிருப்பது அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் கருதப்படுகிறது. இதில் குறிப்பிட வேண்டிய விவகாரம் என்னவென்றால், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கனிமொழியை போல திமுகவில் உள்ள மற்ற எந்த எம்பியும் கை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நடிகர் விஜயை பொறுத்தவரையில் பண்பட்ட அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் கட்சி தலைவர்களை அணுக ஆரம்பித்து உள்ளார். கனிமொழியை தொலைபேசி மூலம் அழைத்து வாழ்த்து சொன்னதைப் போலவே டிடிவி தினகரன், நல்லக்கண்ணு உள்ளிட்ட பலருக்கும் கடந்த காலங்களில் நேரடியாக தொலைபேசியில் பேசி பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறியிருக்கிறார். முன்னதாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து விடுவார் என்று ஆருடங்கள் கூறப்படும் நிலையில் அதனையொட்டி விஜயின் நடவடிக்கைகள் அமைந்து இருக்கிறது. மேலும் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் கனிமொழி எம்பிக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ள நிலையில் கூடிய விரைவில் கனிமொழி எம்பியை நடிகர் விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது.